வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷனில் சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அதுக்கான கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன், சரியா? ஸோ சிஹெச்எஸ்எல் ஸோ வந்து ஒவ்வொரு வருஷமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 2020 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து எஸ்எஸ்சியில் உள்ள எக்ஸாமினேஷன் வந்து சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல். ஸோ அந்த சிஜிஎல்ங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த சிஹெச்எஸ்எல்ங்கிறது யுவர் ஈக்குவலன் டு யுவர் 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் உள்ளது தான், சரியா? ஸோ இது ஈக்குவலன் டு அவர் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு நம்ம குரூப் 4ல் செலக்ட் ஆகி போகிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நவம்பர் 6 இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 15 நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்லைன்லேயே ஃபீ பே பண்ணுறதுக்கு ஒரு 2 days வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 17 டிசம்பர் வரை பே பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் சப்போஸ் பே பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சலான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 19. அதை வந்து நீங்கள் எஸ்பிஐ பிரான்ச்சில் போய் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 21. ஸோ ஃபஸ்ட்டு டயர் 1, ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏப்ரல் 12 ஏப்ரல் 27, 2021. சரி சார், நம்ம ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சி கேலண்டர் வீடியோலேயே சொல்லியிருப்போம். அதே டேட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சேம். ஸோ இதுக்கப்புறம் கிளியர் ஆகிறவங்களுக்கு டயர் 2 எக்ஸாமினேஷன் இருக்கும், அது இனிமேல் தான் சொல்லுவாங்க போட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட் உள்ளது. லோயர் டிவிஷனல் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சரியா? ஸோ நிறைய மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் இந்த இதில் உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக எடுக்கிறாங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லோயர் டிவிஷனல் கிளர்க் ஆரிய ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பே லெவல் 2, அதாவது பேசிக் பேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 பேசிக் பே இருக்கும். ஹையர் பேசிக் பே 63,200 வரை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது தவிர அவங்களுக்கு அலவன்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு பே ஸ்கேல் லெவல் 4, பேசிக் பே 25,500 25,500 வந்து மினிமமே இருக்கும் ஸ்டார்டிங்கேவும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கு வந்து அதே ஸ்கேல் லெவல் தான், லெவல் 4 தான். ஸோ அதே மாதிரி இங்கே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 2 கிரேடாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக உள்ளது, அதே மாதிரி இங்கே கிரேட் ஏக்கு உள்ளது, சரியா? ஸோ ரெண்டுக்கும் பே ஸ்கேல் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 விதமாக இருக்குது. இங்கே லெவல் 5க்கு வந்து சேலரி இருக்கும், 29,200 இருக்கும். மற்றதெல்லாம் இங்கே பேசிக் பையை வந்து 25,500. இதை வர வந்து இப்போ டிஏ அஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன இருக்கும் அது எல்லாமே இருக்கும். ஸோ வேகன்சிஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் வந்து எக்ஸாக்ட் வேகன்சி சொல்லலாம், பட் அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 6,000 அந்த ரேஞ்சில் வந்து வேகன்சி வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஜென்ரலாக வந்து இதெல்லாம் ரிசர்வேஷன் அஸ் யூஸ்வல் உள்ளது தான். இந்த பெர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது, இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஏன்னா இங்கே ஃபிசிக்கல் டெஸ்ட் அதெல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது, மற்ற எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பிஆர்ஓன்னு வர்ற இடத்துல மட்டும் வந்து நீ கேனாட் அப்ளை, மற்ற எல்லாமே யூ கேன் அப்ளை த போஸ்டிங், சரியா? ஸோ இந்த பிஆர்ஓக்கு அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு ஒன்லி மேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது, அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் உள்ள ஆள் தான். ஸோ என்ன அசான் டேட் வந்து 1/1/2021 ஜனவரி 1க்கு ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ 94க்கு நீங்கள் முன்னாடி பிறந்திருக்க கூடாது, ஜனவரி 2, 1994 முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி 1/1/2003 அப்புறமும் பிறந்திருக்க கூடாது, சரியா? ஸோ இந்த 2 டேட்டு கடையில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளை. ஸோ ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ், சரியா? ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சிஎஸ்சினா 5 years ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்ல உண்டு. ஓபிசிக்கு வந்து 3 years உண்டு. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்குவோம், சரியா? ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கன்சிடர் பண்ணுறது உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட், நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் தான் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலண்ட் வந்து இந்த இதுக்கெல்லாம் முடிச்சுதான் போதும். லோயர் டிவிஷனல் ஒர்க், அதே மாதிரி இங்கே ஜூனியர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், இந்த டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ ஒன்லி த கிரேட் ஏ அடுத்தது தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன 12th பாஸ் தான். பட் ஆனால் என்னென்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், சயின்ஸ் வந்து மேக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் 11th 12th வந்து ஒகேஷனல் குரூப் அந்த ஆர்ட்ஸ் குரூப் வந்து படிச்சிங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ ஹவு டு அப்ளை, ஸோ இதான் வந்து வெப்சைட் அட்ரஸ் ssc.nic.in, இதில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து
டிசம்பர் 15. ஸோ அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க சரியா. ஸோ அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் சரியா. ஸோ ஜென்ரலுக்கு வந்து 100 உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் விமன் கேண்டிடேட், அதே மாதிரி SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ ரிமைனிங் பீப்புள் அன்ரிசர்வ்ல இருக்கீங்க, OBC வர்றீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த மேல் கேண்டிடேட்ஸ். ஸோ யூ ஹவ் டு பே 100 ருபீஸ். விமனுக்கு வந்து காசு கிடையாது சரியா. ஸோ ஆன்லைன் ஃபீஸ் வந்து எப்போ வரைக்கும் பே பண்ணான்னா நீங்கள் டிசம்பர் 17 அது வரைக்கும் வந்து பே பண்ணிக்கிடலாம். அதை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதே தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன்லேயே பே பண்ணலாம். அது லாஸ்ட் டேட்டு 21 டிசம்பர் வரைக்கும் சரியா. ஸோ இப்போ நீங்கள் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து சதர்ன் ரீஜியனில் இருந்ததுன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் சரியா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து அவங்க வந்து 3 இடத்துல கேட்பாங்க சரியா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் 3 சென்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எது பக்கமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ நீங்கள் திருச்சியாக இருந்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் உள்ள ஊர் கொடுக்கலாம். திருச்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தீங்கன்னா செகண்ட் வந்து மதுரை. ஸோ அடுத்தது சப்போஸ் சேலம் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு 3 சென்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி அலோகேட் ஆகாத பட்சத்தில் அடுத்த சென்டருக்கு போவாங்க. ஸோ எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 1 எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும், பேப்பர் பேனால் எழுதுற மாதிரி இருக்கும். டயர் 3ல வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் சரியா. ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷன் ஸோ இதான் வந்து சிலபஸ் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்போ 25 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுமே 2 மார்க் இருக்கும் இங்கே CHSL வந்து. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னா ரீசனிங் பார்ட் தான், அது ஒரு 25 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25 கொஸ்டின் 50 மார்க். ஸோ டோட்டலாக 200 மார்க் டெஸ்ட்டு, 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் தான், 1 மணி நேரம் தான் டெஸ்ட்டு சரியா. ஸோ நீங்கள் வந்து குயிக்கராக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் 0.5 மார்க்ஸ். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.5 மார்க்ஸ் வந்து ரிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஒன்லி இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும் சரியா. ஸோ அதில் வந்து ஹிந்தி வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வராது, ஒன்லி அதர் 3 செக்ஷன் மட்டும் ஹிந்தி வந்து வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில் சிலபஸ் பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூடு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் லெவலில் தான் கேட்டிருப்பாங்க ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே. ஆனால் என்னன்னா இங்கே தமிழில் இருக்காது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இங்கே டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். ஸோ அது வந்து 100 மார்க்ஸ், பென் அண்ட் பேப்பர் போது 1 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். ஸோ அது எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கம்ப்ரெஸ் ஆஃப் ரைட்டிங், எஸ்ஏ எழுதுற மாதிரி இருக்கும், லெட்டர் ரைட்டிங். அதே மாதிரி வந்து சும்மா வந்து இந்த மாதிரி எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஒரு பேராகிராஃப்ல நம்ம சும்மா ஜென்ரலாக வந்து இங்கிலீஷ் செக் பண்ணுறதுக்காக வந்து வைப்பாங்க. இது குவாலிஃபைங் வந்து 33% வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் மார்க் வந்து. ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும் சரியா. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் எழுதினா இங்கிலீஷ், அப்படின்னா ஹிந்தியாக இருக்கணும். பாதி எழுதிங்கன்னா வந்து இவர் அலோகேட்டட் 0 ஒன்லி கெட்டிங், அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. சாரி. ஸோ டயர் 3 ஸோ இந்த ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டயர் 3க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் சரியா. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இப்போ யார் இருக்குன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சரியா. இது வந்து ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர், இது வந்து குவாலிஃபை பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் வந்து ஸ்கில் லெவல் டெஸ்ட் இருக்கும் சரியா. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8000 கீ இம்ப்ரெஷன்ஸ் பெர் ஹவர். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து நீங்கள் கீப்பரில் வந்து டைப் பண்ணுறது வந்து 8000 டைம்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி செக் பண்ணுவாங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் வந்து ஒரு பிரிண்டட் மேட்டர் உங்களுக்கு வந்து கையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2000 2200 வேர்டு வந்து நீங்கள் வந்து டெப்ரெஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெப்ரெஷன் என்ன கீப்பரில் வந்து இப்போ ஏ மட்டும் வந்து நீங்கள் அத்தனை டைப் பண்ணுற ஒரு டைம் அழுத்தினீங்கன்னா அது வந்து ஒரு கவுண்ட். அதே மாதிரி 2 டைம் அழுத்திங்கன்னா 2 கவுண்ட். அதே மாதிரி 2000 2200 டைம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு இருக்கும். அதே மாதிரி அது என்ன பேசேஜ் அடிக்கணுங்கிறதே வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும் சரியா. ஸோ இதை தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் அதெல்லாம் முடிச்சிருக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பல்சரி கிடையாது. பட் நீங்கள் அதை வச்சிருந்தீங்கன்னா உங்கள் அடிஷனல் அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்பீடு வந்து கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் கிரேட் ஏக்கு இருந்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே 8000 இருந்துச்சுல, இங்கே 15000 கீ டெப்ரெஷன் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன வருதுன்னா 3700 வந்து 4000 கீ வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணணும் 15 நிமிஷத்தில். ஸோ இங்கே 2000 இருந்துச்சு இல்லையா 15 நிமிஷத்துக்கு, இங்கே 3700 வந்து 4000 அதே தான் சரியா. ஸோ மற்ற போஸ்ட் இது வந்து ஒன்லி ஃபார் டேட்டா என்ட்ரி. சப்போஸ் வந்து நீங்கள் அதர் டெஸ்ட் ஆகிங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். லோயர் டிவிஷனுக்கு ஜூனியர் இந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள போஸ்டிங் சரியா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ணுறது அப்படின்னா இங்கிலீஷ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்போ டைப்பிங் வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 35 வேர்டு வந்து 1 நிமிஷத்துக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர் ஹிந்தி அப்படின்னா இங்கிலீஷ், இந்த ரெண்டில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும் சரியா. இதை வந்து 3rd லெவல் டெஸ்ட்.
ஸோ இங்கே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து கேட்பாங்க. அது நீங்கள் சப்போஸ் எல்லாமே இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முன்னாடி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதான் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக அந்த டயத்தில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த பிஆர்ஓ கிளர்க் சொன்னீங்கன்னா டிவிஷனல் கிளர்க், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதுக்கு மட்டும் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷன், ஸோ அது வந்து எந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ டயர் 1ல எடுத்து நார்மலைஸ் மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோதான் வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தே வில் கால் ஃபார் ஏ டயர் 2 எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டியூக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா அது தனி கட் ஆஃப், இந்த கிரேட் ஏ அதுலேயே வந்து தனி கட் ஆஃப், லோயர் டிவிஷனல் கிளர்க் ஜேஎஸ்சி அது தனியாக இருக்கும், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸோ இது ரெண்டு ஜாயின் பண்ணி ஒன்றா இருக்கும். இது தனி இது தனி, மூணுமே வந்து வேற வேற கட் ஆஃபாக இருக்கும் டயர் 1க்கு. ஸோ டயர் 3க்கு வந்து இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க, டயர் 1 ப்ளஸ் டயர் 2 அது ரெண்டே கம்பைன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ டயர் 2 வந்து 33% ஆஃப் மார்க் குவாலிஃபைங் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? ஸோ டயர் 3க்கு தனியாக மார்க் கிடையாது, ஒன்லி ஃபார் குவாலிஃபைங். நீங்கள் அதில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது தனியாக வந்து மார்க்கில் எதுவும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது ஒன்லி ஃபார் த டியூஓ, டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து அதர் தான் இந்த டியூஓஸ். சரியா? அது எல்லாத்துமே உண்டு. சப்போஸ் நீங்கள் ஒரே மாதிரி மார்க் வந்துட்டீங்கன்னா டயர் 1 ப்ளஸ் டயர் 2 இந்த ரெண்டும் ஆட் பண்ண மார்க் வந்து ஒரே மாதிரி வந்துருந்துச்சுன்னா டயர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ அதான் ப்ரிஃபரன்ஸ் ஆகும். அப்படி ஒன்றா வந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க, அப்படி ஒன்றா இருந்தால் அல்பபெட்டிக்கல் ஆர்டர். இதாவது இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தேன், அதில் உள்ள பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து இதுதான். சரியா? ஸோ ஒரு மைல் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், 15 நிமிஷத்தில் வந்து ரன் பண்ணி காட்டணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இதான் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த பிஆர்ஓ போஸ்டிங் மட்டும். ஸோ மினிமம் ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் வந்து மினிமம் 25, எக்ஸ்பான்ஷன் 5, மினிமம் வெயிட் 50 kg. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ டிசம்பர் 15 லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். We will meet in the next video. Thank you.